ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமாதிவன் சடகோபதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ திவபாதகா சேவக சிவன் சடகோப ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே சிவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருபியோ நமக. மாலை பக்ஷம். இந்த வருஷம் மாலை பக்ஷம் நமக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு மாலை பட்சமாக அமைஞ்சிருக்கு. மாலை பட்சத்தை என்ன சுவாமி விசேஷம் அப்படின்னா, ஸ்ரீ ஜெயந்தி மாலை பட்சத்துக்குள்ளேயே வந்திருக்கு. விசேஷமான விஷயம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமாக மாலை பட்சத்தில் என்ன சுவாமி பாராயணம் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு நிறையா பேர் கேட்பா. மாலை பட்சமே பித்ருக்களுக்கான விசேஷமான காலம். இந்த மாலை பட்சத்தை ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கதை கேட்குறது விசேஷம், ஸ்லோகங்கள் வாசிக்கிறது விசேஷம். இதெல்லாமே விசேஷமானது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாலை பட்சத்தில் எல்லாருமே ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்ணலாம். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ ஜெயந்தியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு தசமஸ்கந்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தோட கட்டத்தை ஸ்ரீமத் பாகவத்தை பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக வச்சுட்டுருக்கா. இன்றைக்கும் சிஸ்டர்கள்லாம் பண்ணிட்டுருக்கா. அது பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாட்டி அமைஞ்சிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்ணுறதே விசேஷம். அதுவும் ஸ்ரீ ஜெயந்தியோடு இருக்கிற மகாலய பட்சத்தை ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் அடியன் எல்லாருக்கும் ஒரு விஞ்ஞாபனம். இன்னிலேருந்தோ இல்லை நாளையிலேருந்தோ ஆரம்பித்து ஸ்ரீமத் பாகவதம் கதை கேளுங்கோ. உபன்யாசங்கள்லாம் நிறையா பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. அது எல்லாமே இப்போ அவைலபிளாகவும் இருக்குது இன்டர்நெட்டில், யூடியூப்லலாம். நித்தியம் ஒரு கதை ஒரு இதுன்னு கேளுங்கோ. இல்லை உங்கள் ஆத்திலே ஸ்ரீமத் பாகவத புஸ்தகம் இருந்ததுன்னா நித்தியம் எவ்வளோ நாழி டைம் இருக்கோ ஸ்லோகங்கள் வாசிங்கோ. அதே நேரத்தில் ஆத்து பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணி அம்சி பண்ணி பித்திருக்கள் பண்ண வேண்டிய தர்ப்பணாதிகளையும் விசேஷமாக பண்ணுங்கோ. ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணுறவாளோட பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறா, அவள் நற்கதிக்கு போகிறாங்கிறது பாத்ம புராணத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தோட பெருமையை சொல்கிற கட்டத்தில் வருது. யார் யார் ஸ்ரீமத் பாகவத பாராயணம் பண்ணுறாளோ அவளோட பித்ருக்கள் நற்கதி அடையிறா. அவளுக்கு இந்த பைசாசம் சொல்லக்கூடிய அந்த நிலை போய் அவளுக்கு நல்ல கதி கிடைக்கிறதுங்கிறது சாஸ்திரம் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் ஸ்ரீ ஜெயந்தி வர்றதுனால ரெண்டு விசேஷத்தையும் அனுசரிச்சுட்டு எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் பண்ணணுங்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன்.